வணக்கம். ஏர்வாடி சுப்ரீம் ஸ்டோர்லேருந்து இதில் மேலும் ஒரு சூப் வகையை பற்றி பார்க்க போகிறோம். ஓடிஎம் உடைய சூப் வகைகளில் இன்னொன்று பார்க்க போகிறோம். இன்றைக்கி தேதியில் நம்மகிட்ட 10 வகை சூப்புகள் இருக்குது. இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிற சூப்பு வந்து முருங்கை சூப்பு. முருங்கையை பற்றி பொதுவாக நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருப்போம். ஒரு நல்ல பொருள், அது மட்டும் நமக்கு தெரியும். அதனுடைய கீரை, அதனுடைய காய், பொதுவாக அதில் உள்ள எல்லா விஷயங்களுமே பயனுள்ளது. நம்ம பொதுவாக உணவுக்கு மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் பயன்படுத்திக்கிட்டு வரோம். ஆனால் அதையும் தாண்டி பல பொருட்கள் அதை விதையிலிருந்துலாம் நிறையா எடுக்கப்பட்டு அது மதிப்பு கூட்டுதல் செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதிலாம் ஆகிக்கிட்டு இருக்குன்னு கேள்விப்படுறேன். ஸோ அது நமக்கு இப்போ அவசியம் இல்லாதது. நமக்கு தேவை இதில் உள்ள ஊட்டச்சத்து என்னென்னா நம்ம யார் யாருக்கு இது குடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த முருங்கை சூப்பில் என்னெல்லாம் இருக்குன்னா, விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் இதில் நிறைவாக இருக்கிற காரணத்தினால உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அபரீதமாக உண்டாக்கி விடுது. அதோடு மட்டும் இல்லாமல் இரத்த சக்கரை அளவு இருக்குல்ல, டயபெட்டிக்கை வெகுவாக கண்ட்ரோல் பண்ணுது. நல்லா கண்ட்ரோல் பண்ணும். செரிமானத்தை நல்லா மேம்படுத்தும். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஹார்ட் வந்து நல்லா ஆரோக்கியமாக அதை பார்த்துக்கிடும். எலும்புகளை நல்லா வலுப்படுத்தும். இரத்த சோகை பொதுவாக இது குழந்தைகளுக்கு நிறைய ஏற்படும், பெரியவங்களுக்கும் உண்டு. பெரியவங்களுக்கு ஏற்பட்டால் அவங்களுக்கு வேலை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி சோர்ந்து சுருண்டு கிடப்பாங்க. குழந்தைகளுக்கு ஏற்பட்டுச்சுன்னா ஏற்படுறது இருக்குது, நிறைய அது மாதிரி இருக்குது. ஆனால் நமக்கே தெரியாது. இந்த இரத்த சோகைன்னா வேறு ஒன்றும் இல்லை, இரத்தத்தில் ஆக்சிஜனை எடுத்து செல்ல முடியாத ஒரு இயலாத நிலை வந்து உடம்புக்கு ஏற்பட்டுரும். அதுக்கு பேர் தான் இரத்த சோகை. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, பல்வேறு உறுப்புகள் பாதிக்கப்படும். அவங்க அந்த இரத்த சோகைக்கு பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா, சோர்வாக இருப்பாங்க, பலவீனமாக இருப்பாங்க, மூச்சு திணறல் அவங்களுக்கு இருக்கும், தலைவலி, தலைச்சுத்து போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கவனக்குறைவுக்கு அதிகமாக இருக்கும். அது யாருக்கு இருக்கவே கூடாது அப்படின்னா, மாணவர்களுக்கு இருக்கக்கூடாது, மாணவிகளுக்கு இருக்கக்கூடாது. அதாவது கல்வி பயிலக்கூடிய இளம் பருவத்தில் உள்ள இளைஞர்கள், யுவதிகளுக்கு இருக்கவே கூடாது. அது போக, அதாவது கவனக்குறைவு போக கற்றல் திறனில் குறைபாடும் இவங்களுக்கு இருக்கும். பெரியவங்களுக்குன்னா சோர்வாக இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை செய்ய முடியாது, அப்படி சுருண்டு படுத்துருவாங்க. சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு கற்றல் திறன் குறைபாடு இருக்கும். அப்போ இதெல்லாம் போக்கணும்னா இந்த இரத்த சோகையை கட்டுப்படுத்தக்கூடிய இல்லை குணப்படுத்தக்கூடிய பொருள் வந்து முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ, எல்லாமே முருங்கை சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும். ஸோ இந்த முருங்கைக்கை நம்ம இப்போ டெய்லி கறி வச்சு கொடுக்க முடியும்னா, ஒரு முருங்கைக்கீரை பொதுவாகவே கீரைனாலே பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, ஆனால் கொடுக்கணும். முருங்கைக்காய்னா எப்போமாவது ஒரு நேரம் சாப்பிடுவாங்க, தினந்தோறும் சாப்பிட மாட்டாங்க. அப்போ அதுக்கு மாற்றாட்டு தான், அதுக்கு அல்டர்னேட்டாக தான் நம்ம முருங்கை சூப்பை நம்ம நிறுவனம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. இந்த சூப்பு வந்து சாப்பிட்றதன் மூலமாக நம்ம இத்தனை பொருட்களும், இத்தனை நோய்களையும், இத்தனை பிரச்சனையிலிருந்தும் நம்ம விடுபட முடியும். அதற்கான செலவு ஒரு நாளைக்கு 50 ரூபா மட்டும்தான். அது பெரியவங்க சாப்பிட்டாலும் சரி, சின்னவங்க சாப்பிட்டாலும் சரி. இது மருந்து அல்ல, இது உணவு. இந்த உணவாக சாப்பிட்டு இந்த பிரச்சனைகளில் இருந்து நம்ம விடுபட முடியும். இந்த முருங்கை சூப்பும் மற்ற சூப்புகளை போல், அதாவது கடைகளில் கிடைக்கிற சூப்பை போகிற அதே டேஸ்ட்டை கொண்டதாகத்தான் இருக்கும், மருந்து போல் இருக்காது. அதனால் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு, பெரிய ஆட்கள் எப்படியாவது மருந்துனாலும் சாப்பிட்ருவாங்க, குழந்தைகள் பொதுவாக சாப்பிட மாட்டாங்க. அதில் இப்போ இருக்கிற இளைஞர்களும் யுவதிகளும் நிறைய பேசுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இதை நீங்கள் சாப்பாட்டோடு சேர்த்து காலையிலையும் மாலை நேரங்கள்லேயும் ஒரு டீ காஃபிக்கு கட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கொடுத்து பழகிட்டீங்கன்னா, அவங்க இந்த கற்றல் திறன் குறைபாடு இருந்தால் அவங்க நல்லா வந்துடுவாங்க. ஸோ கற்றல் திறன் குறைபாடு என் பிள்ளைக்கு இல்லை, அதனால் நான் முருங்கை சூப்பு கொடுக்க வேண்டாமா அப்படின்னா அதுவும் கொடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த குறைபாடு இல்லைனாலும் அந்த திறன் மேலும் அதிகரிக்க மிக பெரும் உறுதுணையாக இந்த சூப்பு இருக்கும்.
அப்புறம் பெரியவங்க, குழந்தைங்க மட்டும் பார்த்தோம்னா பழையவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. செரிமான பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை, எலும்பு மற்ற எல்லாம் இருக்குது. ரத்த சோகை குறைவாக இருக்கும். அதனால் மற்ற விஷயங்கள்லேருந்து விடுபடவும் இதை கொடுக்கலாம். கொடுத்து நீங்கள் பயனடைபடி கேட்டுக்கொள்கிறேன். இது தேவைப்படுறவங்க 9944217373ங்கிற என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் நாங்கள் அனுப்பித்தர ஏற்பாடு செய்வோம். நன்றி, வணக்கம்.